ஃபேமிலியோட பார்த்தோம். ஃபேமிலி மூவி மாதிரி தான். விஜய் அரசியல் வருமா? அரசியல் பத்தின விஜய் அரசியல் வந்தால் நல்லா தான் இருக்கும். we are waiting for that. மாதிரி ஏதாவது கருத்து இருக்கா அரசியல் பத்தி? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து விஜயோட லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் ஆல் ஓவர் த ஹீரோஸ் எல்லாத்தையும் வந்து இருக்காங்க. விஜயகாந்த் சார் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்கே ப்ரோ அவர் வந்திருக்காரு. ஓவராலாக எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. வந்து விஜய் இது கடைசி படம் நம்மளால ஏற்றுக்கிற முடியும் இல்லை அப்படி இல்லை. விஜய் சார் வந்து இன்னும் மூவி கடைசி படம் சொன்னா அது கொஞ்சம் மேபி இது பார்ட் 2 வருதா என்னன்னு தெரியல. பட் விஜய் சார் வந்து நெக்ஸ்ட் மூவி வந்து பண்ணலாம். ஆக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்து படத்தை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. ஆமாம் வேற இது மாதிரி இல்லை, படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் மொத்தமா இருக்கிறனால கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். நல்லா இருந்தது. டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே ஆக்சுவலாக எந்த சாங் வந்து நல்லா பயங்கரமா எல்லா பாட்டி விசில் போடுச்சு. படம் வர்றதுக்கு முன்னாடி வந்து விஜய் ரொம்ப எங்கா காமிச்சாங்க ஒரு சீன். அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு நிறைய நெகட்டிவ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நெகட்டிவ் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சதா நம்ம தான் அவ்வளோதான். வீலாவு தளபதி சீட் நுனியில் நின்று பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமே செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான இருந்துச்சு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. கட்டாயம் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. அரசியல் பத்தின கருத்து ஏதாவது? கட்டாயம் வரணும். வந்தால் நிறைய நல்லது பண்ணுவார். கட்டாயம் வரணும். படத்தில் ஏதாவது சொல்லி ஒரு ஃப்ரேமில் வந்துருக்கு. ஒரு சாங்கில் மட்டும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு தான் ஓட்டு பண்ணோம் எல்லாரும். ஓகேவா? ஓகே பாய். அந்த சீன் ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு. விஜய் வந்தாலே ஹைப் தானே. நம்ம விஜய் ரசிகர். அஜித்தும் நமக்கு ஒரு பிடிச்ச நடிகர் தானே. ரெண்டு பேருமே விஜயகாந்த்லேருந்து தான் விஜய் வராரு. இது நல்ல ஒரு புது முயற்சியாக இருக்குது. நல்லா இருக்குது படம். அந்த ஃபேஸ் சின்ன பையன் ஃபேஸ் பண்ணுவதில் அதெல்லாம் நல்லா இருக்குது. படம் நல்லா எடுத்திருக்காங்க. விஜய் எல்லாத்தையும் கலக்கி விட்டு போயிட்டார். காமெடி சீனுக்குன்னு ஸ்பெஷலான்ற யோகி பாபுவே இருந்துட்டாலும் ஆனால் விஜய் காமெடிக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லாத மாதிரி படத்தில் இருக்குது. எல்லாமே ரோலில் வந்து எல்லாருமே கரெக்டாக கணக்கச்சிதமாக புரிஞ்சிருக்காங்க. நல்லா சூஸ் பண்ணி ரோலை செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்லா என்டர்டெயின்மெண்ட் மூவியாக கொண்டு வந்திருக்காரு. பரவாயில்ல. முன்னேற உட்காந்து பெருசாக தெரியலை. நல்லா இருந்துச்சு படம். படம் எப்படி இருக்குங்க? நல்லா சூப்பராக இருக்குது சார். எந்த கேரக்டர் பிடிச்சது? விஜயகாந்த் விஜய் எல்லாமே நல்லா இருக்குது. காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. சமுதாயத்துக்கு ஏதாவது கருத்து சொல்கிறாங்களா? அரசியலுக்கு வரப்போகிறாரு. சமுதாயத்துக்கு ஏதாவது கருத்து சொல்லுங்கள். இதில் எப்படி அரசியல் அதில் அந்த அரசியல் நல்லா 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 இருக்கும். நொறுக்கி விட்டாங்க படத்தை. நொறுக்கி விட்டாங்க. படம் சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கலாம். விஜய்க்கு சூப்பர் மாசாக கொடுத்துருவாங்க. நல்லா பார்க்கலாம். அரசியல் வர போகிறாரு. அரசியல் பற்றின கருத்து ஏதாவது? அதெல்லாம் அரசியல் பற்றி நம்மளுக்கு தெரியும். படம் நல்லா இருக்கு. அரசியல் வர போகிற அரசியல் பற்றி எதாவது பேசியிருக்காங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைன் சார். பார்க்கலாம். வயசானவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ஆல் ஆடியன்ஸ். லேடிஸ் ஃபேமிலிலாம் எல்லாம் பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். எந்த சீன் ப்ரோ ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு? நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய நடிகர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. எந்த ரோல் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது? இல்லை, எல்லா ரோலுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அவங்க கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ படத்து மூலமாக என்ன கருத்து சொல்லலாம்? அதாவது சமுதாய கருத்து இருக்கா இல்லை அப்படியே நார்மலாக? இல்லை, ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். மக்களுக்கு கருத்து சொல்கிறாரு. அது புரிஞ்சவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. புரியாத நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது தானே. இந்த படத்து மூலிமா விஜய் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த மாதிரி புரியல நிறையா பேர் புரிஞ்சுக்கிடுவாங்கண்ணே. மக்கள் கருத்து. எங்கே வர விஜய் பற்றி முதல் நிறைய நெகட்டிவாக பேசியிருந்தாங்க. அந்த இதுக்கு அந்த ரோல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். நல்ல நடிப்பு. அரசியலுக்கு வர போகிறாரு. அரசியலுக்கு இல்லை, இது நடிப்பு வித்தியா. அரசியல் பற்றி ரெண்டாவது விஷயம். இது நடிப்பு நல்லா திறமை இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர். சூப்பர். படம் சூப்பர் தான். படம் வேறு லெவலு. தேட்டரில் வந்து மட்டும்தான் பார்க்கணும். நல்லா இருக்கு. படம் வேறு லெவலு. படம் வேறு லெவல். சூப்பர். படம் பயங்கரமாக இருக்குண்ணே. படம் வேறு லெவல் ப்ரோ. படத்தில் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி எந்த சீன் நல்லா இருக்கு? எல்லா சீனுமே நல்லா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பர். இன்னும் 2 தடவை பார்த்தாலும் கூட சலிக்காதுங்க. பார்த்துட்டேன் சார். தளபதினால வெற்றி தான். அப்படியே உயிர் போய்க்கிருக்கு. இன்னொரு தடவை பார்த்தா உயிர் வரும். அந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துருக்கோம் சார். இன்னொரு தடவை பார்க்க வந்திருக்கேன். இன்னொரு தடவை பார்த்தா முழு உயிர் வரும். அந்த தளபதி வந்து நேரம் இன்னும்
பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு உறக்கம் வராது அந்த மாதிரி இருக்குது சார். படம் சூப்பராக இருக்குது சார். படம் சூப்பராக இருக்குது. அல்டிமேட்னு தரமாக இருக்குது. படமே சூப்பராக இருக்குது. டிஸ்கவர் தனியாக ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு லெவலு வேறு லெவலு வேறு லெவலு படம் மாசு வாழுங்க வேறு மாசு சார். எதுவும் பேச முடியாது உள்ள சொல்லுது சார். அவ்வளோ அது சின்ன ஒரு நிற்கும் சார். தளபதி வந்து அடுத்து வந்து படம் நடிக்கணும், இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட உயிர் போகு. இது உண்மை சார், இது உண்மை. அரசியலுக்கு வராது அவரோட விருப்பம். ஆனால் ஓட்டு போடுவோம். அடுத்து படம் நடிக்கணும் அவர், இல்லைன்னா நாங்கள் செத்துருவோம். இது மட்டும் டிஸ்கவர் தனியாக ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தளபதி படம் நடிக்கணும், அரசியல் இருக்கட்டும், எம்ஜிஆருமே நடிக்கணும். எம்ஜிஆர் அடுத்து எம்ஜிஆர் அவருது, எல்லாம் அவருது, எல்லாம் அவருது. அரசியம் அவருதே, அது உறுதி. நாங்கள் எல்லாம் ஓட்டு போடுவோம். ஆனால் அடுத்த படத்தில் நடிக்கணும். எங்களுக்கு சிஎம் ஆகிற வரைக்கும் அவர் படத்தில் நடிக்கணும், இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்டு உயிர் போக நாங்களும் செத்துருவோம். அவ்வளோதான்.